Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நமக்கு வந்து புதுசா வந்து நம்மளுடைய டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுதான் பார்க்க போறோம். இது பத்தி ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பழசு வந்து போட்டுருக்கோம். இப்போ புதுசா நிறைய பேர் திரும்பவும் கேக்குறதுனால சரி அப்படினு மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷோ ஆகாது. ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படினா நமக்கிட்ட வந்து ஒரு சர்வே வந்து எடுக்க போறாங்க. நம்ம வந்து ஒரு கிரியேட்டரா இருக்குறதுனால நமக்கிட்டயே சர்வே எடுத்துட்டு யூடியூபை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க வந்து அதை பயன்படுத்திப்பாங்க. சோ அதுக்கு தான் இந்த சர்வே வந்து எடுக்க போறாங்க. இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படினா இதுல டேக் தி சர்வே அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த சர்வேல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படினா டிஸ்மிஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ நம்மளோட விருப்பம் தான், நம்மளோட விருப்பப்படி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வேயை பொறுத்தவரையில நம்ம டக்குன்னு பண்ணி முடிக்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ்ல இல்ல 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து முடிக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆகுது. நிறைய கேள்விகள் வந்து கேக்குறாங்க. சோ வந்து நமக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி நிறைய டைம் ஆகலாம். சோ உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அந்த நேரத்துல அந்த டேக் தி சர்வே அப்படிங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து டேக் தி சர்வே வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு இதுதான் ஷோ ஆகும். அதாவது நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். சோ நம்ம வந்து நமக்கு இங்கிலீஷ் தெரியும் பொதுவானது. சோ அதனால நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டோட்டலி எல்லாமே நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து மாறிடும். இதுல அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா are you 13 years of age or older அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்க வந்து 13 வயசு அல்லது அதுக்கு மேல வந்து இருக்கீங்களா அப்படினு கேட்பாங்க. நம்ம எஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். சோ எஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய வந்து வரும். சோ எல்லாமே பொறுமையா படிச்சு பாத்துக்கோங்க. எல்லாமே படிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஐ அக்ரி அப்படிங்கறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு வந்து வெல்கம் டு தி சர்வே அப்படினு சொல்லிட்டு வரும். இல்ல என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நம்மகிட்ட வந்து அவங்க வந்து ஒரு சில क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து கொடுக்கணும் அப்படினு சொல்லிருப்பாங்க. இப்போ இதுல நெக்ஸ்ட் அப்படினு கீழ வந்து இருக்குல இத நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்களோட அந்த क्वेश्चंस வந்து வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் இதுல வந்து போடல. ஏனா என்னோட தாட் வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய தாட் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க தோணுதோ அது நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து வரும். அதே மாதிரி சில क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குனா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் வந்து உங்களுக்கு டாப்ல கொடுத்திருப்பாங்க. இத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ணி பாக்கும்போது இதுல வந்து டிரான்ஸ்லேட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த டிரான்ஸ்லேட் அப்படிங்கற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வேற லாங்குவேஜ் நமக்கு தமிழ் வந்து அதுல இருக்கும். சோ தமிழை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா புரிஞ்சிக்கிட்டு சோ அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணுமோ நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் கொடுத்து உங்களோட சர்வேயை நீங்க வந்து முடிக்கலாம். சோ விருப்பம் இருக்குறவங்க நீங்க வந்து சர்வேல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.